இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் PQR. இந்த ட்ரையாங்கிளில் ST இஸ் parallel to QRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி ரேஷியோ இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து PS கொடுத்துருக்காங்க, PQ கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், PS divided by PQ is equal to PT divided by PR எழுதிக்கிறேன். PT divided by PR. எதனாலனா PT தான் கேட்டிருக்காங்க, அதனால் PT divided by PR. ஸோ PX அப்படிங்கிறது வந்து 4, PQங்கிறது வந்து 9, ஓகே, அண்ட் PT அப்படிங்கிறது தெரியல. ஸோ X, PRங்கிறது 4.5. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஸோ வில் பி ஹேவிங் 9X is equal to 4 into 4.5. ஓகேனா, ஸோ X is equal to 4 into 4.5 divided by 9 is equal to 2 centimeters. இதான் இது 0.5. ஸோ ஆன்சர் இஸ் 2.0. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் PQR, இதில் வந்து அதே மாதிரி XY is parallel to QR கொடுத்துருக்காங்க, PQ by PX கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, XY is equal to 1/3 QRன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த XY is parallel to QRன்னு கொடுத்துருக்கிறதுனால சரி நம்ம இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் PXY is similar to triangle PQR. So we can write it as PQ by PX is equal to QR divided by XY. ஓகே, சரி இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் லென்த் PQ எடுக்கும்போது இதனுடைய ஃபுல் லென்த் QR எடுத்துக்கிறேன், அண்ட் PXன்னு எடுக்கும்போது XY எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இவங்க PQ divided by PX is equal to XY என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 QRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ QR கேன்சல் ஆகிடும், அப்போ 3/1 வரும். அப்போ the ratio will be PQ is to PX is equal to 3:1. This is the answer.